இரவு நேரத்துல லட்சம் விண்மீனை நாம பார்க்கலாம். ஆனா லட்சம் விண்மீன் இரவு முழுக்க அவற்றினுடைய ஆட்சியை தந்து கொண்டிருந்தாலும் காலையில ஒரு கதிரவன் வந்து விட்டால் எல்லாம் ஒளி மழுங்கி போயிடுது போல. அவை எல்லாவற்றுக்கும் மூல மூல காரணம் அவன்தான், அங்கே இருந்துதான் வருகிறது என்பதை ரொம்ப அழகா அதுல சொல்லுவார். மாணிக்க வாசகருக்கே இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சில வார்த்தைகள்ல ஒண்ணு, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்ங்கிற மாதிரி அதே சொல்லாடலை இங்கேயும் கொண்டு வந்து இந்த பாடலிலே அவர் பயன்படுத்தி இருப்பார் என்று தெரிகிறது. பெண்ணாகி ஆனாய் அலியாய் என்று அதுலேயும் திருப்பி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று. நான் நினைக்கிறேன் மீண்டும் அவர் வந்து திருவாதவூரில் அமைச்சராக இருந்ததனால் இந்த நிறைய சட்ட திருத்தங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாரு போல இருக்கிறது. அதாவது இன்னும் சில வார்த்தைகள் வந்து வக்கீல்கள் ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துற மாதிரி எல்லாமே இருக்கு, இது இல்லாம எதுவா இருந்தாலும் அதுல ரொம்ப திடமாக இருக்கிறார், எல்லாமுமாக இருக்கக்கூடியவன் அவன் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய கழல்கள் எப்படி இருக்கின்றன, மற்றவை எல்லாம் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒளி, இவன் மட்டும்தான் உள்ளொளிவை உள்ளவன் என்பதை நமக்கு சொல்லுகின்றார் இல்லையா. வீறு அப்படின்னா ஒளி, பெருமை, ரெண்டு அர்த்தம் இருக்கு. இதுல இந்த கார் கரப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு எனக்கு. கார்னா இருள், கரப்பன இங்கே நீக்க என்ற பொருள்ல இருக்கு. நம்ம முன்னாடியே இந்த கரவுதல் பார்த்தோம், கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும் பாரதியாருடைய வார்த்தையும் பார்த்தோம். அப்போ நீக்க இருக்கு, மறைக்க இருக்கு, அழிக்கன்னு சொல்லல.